வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு 146 மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு அங்கே அதற்கான மருத்துவ முகாம் வண்டிகள் எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கின்றன. மருத்துவர்களும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அங்கே மருத்துவர்கள் எல்லாம் அங்கே பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு உடனடியாக சிகிச்சைகளை வழங்குவதற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கூட்டுறவுத்துறையின் மூலமாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து, நீங்களே பார்த்தீங்க, மதுரை, சேலம், இந்த மாதிரி திருச்சி போன்ற மாவட்டங்களில் இருந்தெல்லாம் கூட்டுறவு வண்டிகள் வந்து அவர்களும் இந்த பொருட்களை விநியோகிப்பதற்காக அவர்களும் பல்வேறு கிராமங்களுக்கு சென்று விநியோகிக்க இவைகளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதே போல் இன்று முதல்வர் கூட காலையிலேயே தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு எல்லோருக்கும் இந்த 2000 ரூபாய் பணத்தை வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய சொல்லியிருக்கிறார். அவைகளையும் செய்வதற்கு நம்முடைய அரசு துறை அதிகாரிகள் எல்லாம் மிக கவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்று மீண்டும் பார்க்கிறீங்க, மழை வர மாதிரி இருக்குது. அவைகளையும் நம்ம நிவர்த்தி செய்வதற்கான முன்னேற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டுதாங்க